வணக்கம். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் மழைநீரை வெளியேற்றும் பணியில் நேரடியாக ஈடுபட்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நீரை வெளியேற்றும் மின் மோட்டார்கள் தடையின்றி இயங்க நகராட்சி அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். பெங்கால் புயலை முன்னிட்டு புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகளான ரெயின்போ நகர் மற்றும் வெங்கடா நகர் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கடா நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றுவதற்கான மின் மோட்டார்கள் உழவர்கரை நகராட்சி சார்பில் இயக்கப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துரித நடவடிக்கையால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் மின் மோட்டார்கள் எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் தற்போது 45 அடி ரோட்டில் 2 மின் மோட்டார்கள் தொடர்ச்சியாக மழைநீரை வெளியேற்றும் பணியில் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பெங்கல் புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் புதுச்சேரியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் காலை முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகள் மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. மீனவர்கள் 5வது நாளாக கடலுக்குள் செல்லவில்லை. மேலும் புதுச்சேரியில் இருந்து சென்னை மற்றும் காரைக்காலுக்கு பேருந்து சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து சரி செய்தனர். புயல் காரணமாக அனைத்து திரையரங்குகளிலும் மதியம் மற்றும் மாலை காட்சிகளை ரத்து செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புயல் கரையை கடக்கும் வரை அத்தியாவசிய தேவைகள் இன்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் செல்லாத வண்ணம் தடுப்புகள் அமைத்து கடற்கரை சாலைகள் மூடப்பட்டன. மேலும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. மேலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவிப்பை தொடர்ந்து புயலின் அபாயத்தை குறிக்கும் வகையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதல் புதுச்சேரி மாநிலத்தில் மிதமான மழை பெய்து வருகிறது. கடல் அலைகளின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகரித்தும் காணப்படுகிறது. மேலும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடற்கரை பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் உத்தரவிட்டது மட்டுமல்லாமல் கடற்கரை சாலை முழுவதும் மூடப்பட்டுள்ளன. மேலும் கடலோர பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரை பகுதியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கடற்கரைகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடற்கரையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து புயல் மழை நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டறிந்தார். பெஞ்சல் புயல் காரணமாக காலை முதல் புதுச்சேரியில் மிதமான மழையும் மிதமான காற்றும் வீசி வருகிறது. இதனால் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மழையின் பாதிப்புகள் குறித்தும் கடல் சீற்றம் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் பார்வையிட்டார். அப்பொழுது அங்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி புயல் மற்றும் மழை நிலவரம், நிவாரண பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டறிந்தார். மேலும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தயாராக இருக்க வேண்டுமென உத்தரவிட்டார். பெஞ்சல் புயல் காரணமாக மணவெளி தொகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர் கிராமங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்த சபாநாயகர் செல்வம் உடனடியாக மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னவீராம்பட்டினம், புதுக்குப்பம், நல்லவாடு ஆகிய மீனவ கிராமங்களையும் மணவெளி, பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், TN பாளையம் ஆகிய பகுதிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் நேரில் சென்று மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் அபிஷேகப்பாக்கம், TN பாளையம், NR நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்தார். இந்த ஆய்வின் போது வருவாய்த்துறை துணை ஆட்சியர், வடக்கு தாசில்தார்கள் பிருத்திவி, அருண்,
காவல்துறை கண்காணிப்பாளர், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடன் சென்றனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகை ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் முதிர் கன்னிகளுக்கு மாத உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த புதிய பயனாளிகள் 100 நபர்களுக்கு உதவித்தொகைக்கான ஆணையினை முதல்வர் ரங்கசாமி தனது இல்லத்தில் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக கடற்கரை பகுதிகள், சுற்றுலா தலங்கள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இதனால் அலைகள் 7 அடி வரை ஆக்ரோஷமாக எழுவதால் ராக் பீச், பாண்டி மெரினா உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளன. புயல் காரணமாக துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் 5வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடற்கரை பகுதிகள் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருவதால் குளிர்ந்த சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. அவ்வப்போது விட்டு விட்டு லேசான மழை பெய்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்ததால் வார இறுதி நாளான இன்று பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மேலும் புயல் தொடர்பான புகார்களுக்கு இலவச உதவி எண்களான 112 மற்றும் 107 அல்லது வாட்ஸ்அப் எண் 9488981070 ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள புனித ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் 333வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. புதுச்சேரி நகர பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித ஜென்மராக்கினி அன்னை பேராலயம் உள்ளது. பேராலயத்தின் 333வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் மாலை தொடங்கியது. முன்னதாக ஆண்டு பெருவிழாவையொட்டி பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து அன்னையின் கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அரியாங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம், மகாலட்சுமி நகர் பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அகற்றப்பட்டது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம், மகாலட்சுமி நகர், முத்துலட்சுமி நகர் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது எனவும் சாலை முழுவதும் மழைநீர் நிரம்பி உள்ளதால் வெளியில் செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் அதனை வெளியேற்ற வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதனை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி நகராட்சி பணியாளர்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்று பொக்லைன் இயந்திரம் மூலம் பாதைகளில் தேங்கியிருந்த நீரை வெளியேற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி சாலையில் கேட்பாரற்று கிடந்த விலை உயர்ந்த செல்போனை காவல்துறையினரிடம் ஒப்படைத்த மாற்றுத்திறனாளியை போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர். புதுச்சேரி சேர்ந்தவர் குணசேகரன். இவர் மாற்றுத்திறனாளி. இவர் மரப்பாலம் பகுதி 100 அடி சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் விலை உயர்ந்த செல்போன் கிடந்துள்ளது. இதனை பார்த்த குணசேகரன் செல்போனை எடுத்து சென்று சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். இதையடுத்து இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு கைபேசி உரிமையாளரை அடையாளம் கண்டனர். அதன்படி கைபேசியானது புதுச்சேரியில் வங்கியில் பணிபுரியும் ஹரி என்பவருடையது என தெரிய வந்தது. அவரை வரவழைத்த போலீசார் குணசேகரன் முன்னிலையில் அதை ஹரியிடம் ஒப்படைத்தனர். குணசேகரனின் பண்பை பாராட்டும் வகையில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.